வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவின் பாதுகாப்பு நவீனமயமாக்கலுக்கான ஒரு பெரிய முன்னேற்றமாக பாதுகாப்பு அமைச்சின் ரகசிய குழு சமீபத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான பயணத்தை நடத்தியது. இந்த ரகசிய பயணம் உலகின் மிகவும் மேம்பட்ட நீண்டதூர ஏவுகணை அமைப்புகளில் இரண்டான ஏர்லோரா அரை பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஐஸ் பிரேக்கர் ஸ்மார்ட் குரூஸ் ஏவுகணையை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான திட்டத்தை இஸ்ரேலிய ஒத்துழைப்பை பெறுவதற்காக என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது. இந்தோ இஸ்ரேலிய பாதுகாப்பு ஒத்துழைப்பில் இந்த நடவடிக்கை இதற்கு முன் எப்போதும் நடக்காத ஒன்றை குறிக்கின்றது. ஏனென்றால் இஸ்ரேல் ஏவுகணை தொழில்நுட்பத்தை முழுமையாக இந்தியாவுக்கு பரிமாற்றம் செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் தெரிய வருகிறது. இதற்கு முன்பும் இஸ்ரேலிய தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் ராணுவ சாதன தயாரிப்புகள் நடந்துள்ளன. அவற்றில் எதுவும் முழுமையான தொழில்நுட்ப பரிமாற்றம் அல்ல. நாடுகளுக்கு இடையிலான தொழில்நுட்ப பரிமாற்றங்களில் இரண்டு வகைகள் உண்டு. பகுதி தொழில்நுட்ப பரிமாற்றம் என்பது குறிப்பிட்ட அளவு தொழில்நுட்பம் மட்டும் கொடுக்கப்படும். ஆயுதத்தின் அதிரகசிய தொழில்நுட்பம் கொடுக்கப்படும் நாட்டிடமே இருக்கும். முழுமையான தொழில்நுட்ப பரிமாற்றம் என்பது ஏவுகணைகளில் ரகசிய தொழில்நுட்பம் முழுவதையும் இஸ்ரேல் இந்தியாவுக்கு கொடுத்துவிடும். ஏவுகணைகளின் வடிவமைப்பு, அறிவு, அமைப்பு, கட்டமைப்பு மற்றும் இலக்கு தேடல் ஒருங்கிணைப்பு ஆகியவை இதில் அடங்கும். இது இந்திய பாதுகாப்பு தொழில்கள் முழுமையான உற்பத்தி திறன்களில் தேர்ச்சி பெற உதவுகின்றது. இந்த தொழில்நுட்ப பரிமாற்றம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஇஎல் மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL ஆகியவை இந்திய மண்ணில் இந்த இரு ஏவுகணைகளை தயாரிக்க அதிகாரம் அளிக்கும். நடைமுறை கட்டுப்பாடு கோடு LACயில் சீனா உள்வரும் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறைக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்ட அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை விரைவாக நிலைநிறுத்தி வரும் நிலையில் இந்த ஏவுகணை வாங்கல் வருகின்றது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு மே மாதம் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது காணப்பட்டது போல இந்தியாவின் மேற்கு பகுதியில் பாகிஸ்தான் GPS ஜாமிங் முயற்சிகளை செய்வது அதிகரித்துள்ளது. அந்த நடவடிக்கையில் இஸ்ரேலிய தயாரிப்பு ராம்பேஜ் ஏவுகணைகள் பாகிஸ்தானின் GPS ஜாமிங் குறுக்கீடு இருந்த போதிலும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டன. இது இந்திய போர் திட்டமிடலாளர்களை இஸ்ரேலிய தயாரிப்பு ஏவுகணைகளான ஏர்லோரா மற்றும் ஐஸ் பிரேக்கர் அமைப்புகளை தேர்ந்தெடுக்க வைத்தது. இந்த ஸ்டாண்ட் ஆஃப் வெடிப்பொருட்களை இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் எதிரி வான் பாதுகாப்பு நெட்வொர்க்குகளின் வீச்சுக்களுக்குள் இந்திய விமானங்களில் அனுப்பாமல் நீண்ட தூரங்களில் உள்ள பாகிஸ்தான் இலக்குகளை தாக்கும் திறனை இந்தியாவுக்கு கொடுக்கும். ஏர்லோரா அரை பாலிஸ்டிக் ஏவுகணை 400 கிலோமீட்டருக்கும் அதிகமான தாக்குதல் தூர வீச்சை வழங்குகிறது. சுமார் 1600 கிலோகிராம் எடையும் 570 கிலோகிராம் எடையுள்ள வெடிப்பு முனையையும் சுமந்து செல்லும் இது. கடினப்படுத்தப்பட்ட தங்குமிடங்கள், கட்டளை தளங்கள் மற்றும் அதிக மதிப்புள்ள வானவ சொத்துக்களை அளிக்க முடியும். ஏவுகணை 10 மீட்டருக்கும் குறைவான வட்டப்படை வாய்ப்பு CEP கொண்டது. 10 மீட்டருக்கும் குறைவான வட்டப்படை வாய்ப்பு அல்லது CEP என்பது குறைக்கப்பட்ட புள்ளியில் இருந்து வெறும் 10 மீட்டர் சுற்றளவுக்குள் ஏவுகணை தாக்கும். இது துல்லியமான துல்லியத்தை உறுதி செய்கின்றது. இலக்கு வைக்கப்பட்ட புள்ளியிலிருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் ஏவுகணை தாக்கும் போது 570 கிலோகிராம் எடையுள்ள வெடிப்பு முனை வெடித்தால் இலக்கு உத்தரவாதமாக அளிக்கப்படும். அதன் தனித்துவமான அரை பாலிஸ்டிக் பாகை அதிக உயர் எழுச்சிகள் மற்றும் நிகழ்நேர இலக்கு திருப்பி விடலை அனுமதிக்கின்றது. நிகழ்நேர இலக்கு திருப்பி விடல் என்பது ரியல் டைம் டார்கெட் ரீடைரக்ஷன், அதாவது ஏவுகணை ஏவப்பட்ட பின்னரும் ஒரு இலக்கில் இருந்து மற்றொரு இலக்குக்கு ஏவுகணையை மாற்ற முடியும். இது ஏவுகணை இடைமறைப்பை எதிரிக்கு மிகவும் கடினமாக்குகிறது. இயக்குபவர்கள் ஏவுகணை புரோகிராம் செய்யப்பட்ட இலக்குகளை மறு ஒதுக்கீடு செய்யலாம். அது எங்கே பயனுள்ளது என்றால் மொபைல் அல்லது இடமாற்றம் செய்யப்பட்ட இலக்குகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படும் போது. உதாரணமாக பாகிஸ்தான் ஒரு நடமாடும், அதாவது மொபைல் ரேடாரை இலக்கு வைத்து ஏவுகணை ஏவப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏவுகணை போய் சேர்வதற்கு முன் பாகிஸ்தான் விஷயம் அறிந்தோ அறியாமலோ மொபைல் ரேடாரை மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி விட்டால் பறந்து கொண்டிருக்கும் ஏவுகணையை நகர்த்தப்பட்ட இடத்தை நோக்கி திருப்பி புதிய இடத்தில் வெடிக்க வைக்கும் தொழில்நுட்பம் ஏர்லோரா ஏவுகணையில் உள்ளது. லோரா, அதாவது LORA என்பது ஒரு பெண்ணின் பெயர் அல்ல. LORAயின் விரிவாக்கம் லாங் ரேஞ்ச் ஆர்டிலரி. இந்த ஏவுகணையின் முழுமையான உள்நாட்டு உற்பத்தியை BEL கையாளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO எதிர்கால உள்நாட்டு ஏவுகணை வடிவமைப்புகளை அப்கிரேட் செய்ய ஏர்லோரா ஏவுகணையின் தொழில்நுட்பத்தின் சில பகுதிகளை உள்வாங்கும் என்றும் எடுத்துக் கொள்ளலாம். அதாவது இந்தியாவின் சொந்த ஏவுகணையின் தயாரிப்பில் இந்த இஸ்ரேலிய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் ஒரு பகுதி பயன்படுத்தப்படலாம். காரணம், இது முழுமையான தொழில்நுட்ப பரிமாற்றம். அது ஏர்லோரா ஏவுகணை பற்றியது. நாம் குறிப்பிட்ட இரண்டாவது ஏவுகணை ஐஸ் பிரேக்கருக்கு என்ன முக்கியத்துவம்? இஸ்ரேலின் ரஃபால் நிறுவனத்தின் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட ஐஸ் பிரேக்கர் 300 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய ஒரு புதிய தலைமுறை AI இயக்கப்பட்ட பல பங்கு பயண ஏவுகணை.
இது செயற்கை நுண்ணறிவு AI மூலம் இலக்கை தேடி செல்கின்றது. வெறும் 400 கிலோகிராம் எடையுடன் இது தேஜஸ் போன்ற இலக்கரக விமானங்களில் ஒருங்கிணைக்கப்படலாம். ஐஸ் பிரேக்கர் ஏவுகணை ஸ்டெல்த் வடிவமைப்பு, தகவமைப்பு, விமான சுய விவரங்கள் மற்றும் உள் இயந்திர கற்றல் வழிமுறைகளினால் எளிதாக்கப்பட்ட தன்னாட்சி இலக்கு அங்கீகாரம் ஆகியவற்றை வைத்திருக்கின்றது. நாம் இப்படி டெக்னிக்கல் சொற்கள் கூறுவதன் மூலம் அதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம். அதை எளிமைப்படுத்தி கூறிவிடலாம். இந்த ஏவுகணை செயற்கை நுண்ணறிவு AI மூலம் இலக்கை தேடி செல்கிறது என்று குறிப்பிட்டிருந்தோம். அதன் அர்த்தம் மனிதன் சிந்திப்பது போல ஏவுகணை சுயமாக சிந்தித்து இலக்கை தேடி செல்லும். ஏவப்பட்டவுடன் அது ஒரு வான் பகுதியில் சுற்றி திரிந்து இலக்குகளை சொந்தமாக அடையாளம் கண்டு தாக்க முடியும். அது மட்டுமல்ல, அதைவிட பெரிய காரியம் ஒன்றையும் ஐஸ் பிரேக்கர் ஏவுகணை செய்யக்கூடியது. ஒரு ஐஸ் பிரேக்கர் ஏவுகணை ஏவப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஏவுகணை எதிரியின் 3 இலக்குகளை அடையாளம் கண்டு கொள்கிறது என்றும் எடுத்துக் கொள்ளுங்கள். எதிரியின் அந்த 3 இலக்குகளில் எந்த இலக்கை தாக்கினால் எதிரிக்கு அதிக சேதம் உண்டாகும் என்று செயற்கை நுண்ணறிவு AI மூலம் தானே முடிவு செய்து அந்த இலக்குக்கு முன்னுரிமை அளிக்க முடியும். அதை தாக்கி அழிக்கவும் முடியும். தரை மற்றும் கடல்சார் இலக்குகள் இரண்டிலும் துல்லியமான தாக்குதல்களை செய்ய முடியும். மேம்பட்ட நிலப்பரப்பு வரைவு பொருத்துதல் மற்றும் மின் ஆப்டிக்கல் வழி செலுத்தல் ஆகியவற்றை கொண்ட ஐஸ் பிரேக்கர் கடுமையான GNSS மறுப்பு அல்லது மின்னணு நெரிசல் நிலைமைகளிலும் கூட முழு செயற்பாட்டை செய்யக்கூடியது. அதாவது மின்னணு போர்க்கருவிகளால் ஜாமிங் செய்ய முடியாத ஏவுகணை. காரணம், இது ஒரே இலக்கை நோக்கி செல்லாமல் வானில் அலைந்து திரியும் ஏவுகணை. உக்ரைனிய போர் மற்றும் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை ஆகிய இரண்டிலும் உள்ள போர் சூழல்களில் இந்த திறன்கள் நிரூபிக்கப்பட்டன. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு ஆஸ்ட்ரா ஏவுகணை அமைப்பில் HAL ஐஸ் பிரேக்கரின் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பு செய்து ஆஸ்ட்ரா ஏவுகணையை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்ல முடியும். இஸ்ரேல் விண்வெளி தொழில்களுடன் கூட்டு இடைமுக மேம்பாட்டு இந்திய தயாரிப்பு தேஜஸ் விமானத்தின் ஏவியானிக்ஸ் மற்றும் டிஜிட்டல் ஆயுத மேலாண்மை அமைப்புகளுடன் இணக்கத்தை உறுதி செய்கின்றது. இதற்கிடையில் BEL ஏர்லோராவுக்கான முக்கிய வழிகாட்டுதல் துணை அமைப்புகள் மற்றும் கூட்டு ஆயுதங்களை உருவாக்கும். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் உரிமை ஏற்பாடுகளை இறுதி செய்து வருகிறது என்றும் தெரிய வருகிறது. இது இந்திய தந்திரோபாய சப்ளையர்கள் மற்றும் பொது தனியார் நிறுவனங்களிடையே பாதுகாப்பான சுற்றுச்சூழல் அமைப்பை உறுதி செய்கிறது. உள்ளூர் மயமாக்கப்பட்ட உற்பத்தி செயற்பாட்டு முதிர்ச்சியை அடைந்ததும் தென்கிழக்காசியாவில் உள்ள நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இந்த அமைப்பை நிலைநிறுத்துவதை இந்திய அரசாங்கம் நோக்கமாக வைத்திருக்கிறது. இது இந்தோ பசிபிக் பகுதியிலே தந்திரோபாய கூட்டணிகளை வலுப்படுத்தும் அதே வழியில் பாதுகாப்பு ஏற்றுமதி திறனை உருவாக்கும் இந்தியாவின் கொள்கையுடன் ஒத்துப்போகின்றது. நிதி ஒதுக்கீடு மற்றும் ஏற்றுமதி இணக்கம் உட்பட இறுதி ஒப்புதல்கள் $20 பில்லியன் விண்வெளி வாங்குதல் தொகுப்பில் பெரிய அளவிலான கட்டமைப்பின் கீழ் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. விலை பேச்சுவார்த்தைகள் மற்றும் TOT மைல்கல்களை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் பாதுகாப்பு அமைச்சரவை குழு இந்த திட்டத்தை அங்கீகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மேம்பட்ட தளங்களை பாதுகாப்பதன் மூலம் இந்தியா அதன் தடுப்பு நிலையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய பாதுகாப்பு இறக்குமதியாளரிடமிருந்து தொழில்நுட்பம் சார்ந்த உற்பத்தியாளராக அதன் பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்தும். இந்தியாவின் அறிவியல் மற்றும் பொறியியல் சமூகத்தை பொறுத்தவரை இந்த முயற்சி உள்நாட்டு மயமாக்கலின் வளர்ந்து வரும் நம்பிக்கையினை பிரதிபலிக்கின்றது. இந்திய தொழிற்சாலைகள் உலகின் மிகவும் அதிநவீன ஏவுகணை அமைப்புகளை வடிவமைத்து தயாரித்து மேம்படுத்தும் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்க உள்ளன.